வெல்கம் டு அம்மா வீட்டு சமையல். அம்மா வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு பணியார ரெசிபி தான் பார்க்கலாம். எப்படி செஞ்சுருக்கேன்னா, நல்லா பச்சை பயிரை எடுத்து முளை கட்டி கேழ்வரகு அரிசி வெந்தயம் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சுருக்கேன்னா இந்த மாதிரி சூப்பராக செஞ்சுருக்கலாம். பச்சை பயிரை முளை கட்டி செஞ்சுருக்கேன். கேரட்டு வெங்காயம் தேங்காய் எல்லாம் துருவி போட்டு செஞ்சுருக்கேன். இது நல்லா கார செஞ்சு கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா சத்தானதும் கூட, பெரியவங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த ரெசிபி செய்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நைட்டு தண்ணியில் போட்டு மறுநாள் சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஒரு துணியில் முடிஞ்சு வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா முளை விட்டு வரும். இதுதான் நல்ல சத்தானது. இது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அது போல் எடுத்திருக்கேன். இல்லை ஊற வச்சு முளை கட்ட முடியலனாலும் சும்மாவே ஒரு 5 மணி நேரம் நம்ம பயிரை ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம். பச்சை பயிர் எடுத்த கப்புலையே ஒரு அரை கப்பு கேழ்வரகு எடுத்திருக்கேன். இதையும் ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுபோல் அதே மாதிரி கப்பில் ஒரு 1/4 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி பச்சரிசி எது வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயத்தையும் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டால் போதும். பச்சை பயிரை நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே மிக்சி ஜாரில் இந்த கேழ்வரகையும் இந்த பச்சரிசி வெந்தயம் இது 3ஐயும் போட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கேழ்வரகம் பச்சரிசி வெந்தயம் இது 3ஐயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாத்தையும் இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கரைச்சி ஒரு 2 மணி நேரம் இதை புளிக்க வச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து ஒரு காரக்குடி பணியாரமாக தான் அதை சுட்டு எடுத்துக்க போகிறேன். இதை கரைச்சி வச்சிட்றேன். இப்போ நல்லா கரைச்சி ஒரு 2 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டோம்னா போதும். நல்லா கரைச்சாச்சு. இதை ரொம்ப நேரமெல்லாம் புளிக்க வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 மணி நேரத்தில் இது நல்லாவே புளிச்சு வந்துடும். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து மாவை பார்ப்போம். நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு புளிச்சு வந்தாலே போதும். இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து தான் இப்போ கார பணியாரமாக சுட போகிறேன். மீத மாவு இருந்தால் நம்ம ஸ்டோர் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா தோசையாக கூட ஊற்றிக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரு நாள் மறுநாள் ஊற்றி முடிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஊற்றி பொடிச்சா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுபோல் பச்சை மிளகாய் ஒன்று பொடிச்சா கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதுபோல் பொடிச்சா கட் பண்ண தேங்காயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயத்தோடு சேர்த்துட்டேன். பொடிச்சா கட் பண்ணி தேங்காய் பல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக துருவின கேரட்டு, இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கலாம். இப்போ இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டணும். பணியாரக்கல்லை சூடாக்கி ஊற்றிக்க வேண்டியதான். நல்லா பணியாரக்கல்லை சூடாக்கி நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். இப்போ இந்த பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா பணியாரத்தை ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சிடணும். கல்லை நல்லா சூடாக்கி அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இல்லைன்னா கறி போயிடும், உள்ளுக்குள்ளே வேகாது. இதுபோலெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா பெரியவங்களுக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு மூடியை போட்டு இதை மூடிடலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். நல்லா ஒட்டாமல் இவ்வளோ வரும். நல்லா பறிச்சு விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு தான் உள்ளே வேக வைக்கணும். நல்லா வேக வச்சு இது போல் பணியாரம்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு கார சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இருக்கிற எல்லா மாவையும் இது போல் ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் எந்த அடியும் முடிக்காமல் நல்லாவே வரும். நல்லா இது போல் இட்டு எடுத்துக்கலாம். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், சிம்பிளாகவும் செஞ்சுக்கலாம். நல்ல சத்தானதும் கூட உடம்புக்கு எல்லாருமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.